சிவதா மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் கைலன் ஜூலை 25 முதல் தமிழகம் எங்கும் அனைத்து திரையரங்குகளில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விமலுடைய நடிப்பில் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற தேசிங்கு ராஜா 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த கதையில் ஒரு தாதா மாதிரி பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கை படுகொலை செய்யப்படுறாப்புல. ஆனால் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி சத்யா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார். இப்போ இந்த சத்யா ஒரு மினிஸ்டருடைய பையன்தான் நம்மளால் போட்டு தள்ளிட்டாப்புல. அதனால் அந்த மினிஸ்டருடைய பையனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த மினிஸ்டரு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய நம்ம படத்துடைய கதாநாயகனையும் ஏசியாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகியும் கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருங்கள், என் பையனுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது, ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்து பத்திரமாக அவனை பார்த்துக்கங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை விடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய பேஸே காமெடி தான். நம்ம பொதுவாக இந்த மாதிரி காமெடி படங்களுடைய விமர்சனங்களில் எப்பயுமே சொல்கிறது உண்டு, காமெடி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ். அது அவ்வளவு லேஸில் எழுதி சீன்ஸாக நம்ம எழுதின எல்லா சுவாரஸ்யங்களையும் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணி ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேஜிக்கு. அது அவ்வளவு லேஸில் சாத்தியப்படுற விஷயமே கிடையாது. அது இந்த படத்துக்கும் பொருந்தும். காமெடி அப்படிங்கிறது பெருசாக எனக்கு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. படத்தில் ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்கை மாறி மாறி இந்த வட்டம் நீ பேசு, அடுத்த வட்டம் நான் பேசுகிறேன்னு மாறி மாறி கவுண்டர் அடித்து கஜ 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 கஜன்னு தியேட்டரில் ஒரே கரைச்சல் சத்தமாக தான் இருக்கே தவிர நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு தான் காமெடி அப்படிங்கிறதே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் விமல், புஜிதா பொன்னடி, புகழ், ரவிமரியா, சிங்கம்புலி, சுவாமிநாதன், சாம்ஸு, மொட்டராஜேந்திரன், ஆர்வி உதயகுமார்னு சொல்லி பல பேர் உள்ளே இருக்கிறாங்க. காமெடி ஆர்டிஸ்ட் பல பேர் உள்ளே இருந்து கூட இந்த படத்தில் காமெடியை பெருசாக புல் ஆஃப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வருத்தம். படத்துக்கு வித்யாசாகர் தான் மியூசிக்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. வித்யாசாகர் எந்த மாதிரி ஒரு லெஜெண்டுங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய பாடல்கள் அது பீட்டாக இருக்கட்டும் இல்லை மெலடி நம்பர்ஸாக இருக்கட்டும், விஜய் படங்களுக்கு எத்தனை படம் அடிச்சிருக்காருன்னு நமக்கே தெரியும். வேறு மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டரு. ஆனால் இந்த படத்தில் பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, எதுவுமே அது நல்லா இல்லை நல்லா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இதை வித்யாசாகர் போட்டார் அப்படின்னே நம்ப முடியல. அந்த அளவுக்கு தான் பாடல்கள் எல்லாமே இருக்குது. காமெடி படங்களில் பொதுவாகவே நம்ம லாஜிக் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் காமெடியும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் எனக்கு தெரியும். அந்த அளவில் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் 2013 இதனுடைய முதல் பாகம் தேசிங்கு ராஜா அப்படிங்கிறது வெளியாச்சு. ஆனால் இந்த படத்துடைய மேக்கிங், ஸ்டேஜிங், காமெடிகள் எழுதப்பட்ட விதம், அது எல்லாத்தையும் டெலிவரி பண்ண விதம், அது கடைசியாக நமக்கு ஒர்க் அவுட் ஆன விதம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது இது படமாகவே இது 1990 வெளியாக இருந்தால் கூட ஒரு அவுடேட்டட் படம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பயே நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு தோணுச்சு. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த தேசிங்கு ராஜா 2. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு ஐட்டம் நம்பர் மட்டும் இருக்குது, ஒரு சாங் ஒன்று இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.